ஹாய் எவ்ரிவன். ஒருத்தருக்கு வந்து பிரெக்னென்ட் ஆகணும்னா எவ்வளோ எக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்போ நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ்ல வந்து இந்த கன்ஃபியூஷன் ஓடிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பை பர்த் 1 மில்லியன் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பை மிடில் ஆஃப் த ஏஜ்ல நம்ம வர வர நமக்கு வந்து 500,000 ஆயிடுது. நமக்கு வந்து 30 இயர்ஸ்லாம் வந்து அரௌண்ட் வந்து 50,000 தான் இருக்கும். அது மெனோபாஸ் ஆகும்போது 1,000 ஆயிருது. ஸோ இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நடக்கிற ஃபாலிக்கல் ஆன்டல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா? டே 2 அன்னைக்கு பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே ஆன்டல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு பார்க்குறோம். அது என்னன்னா, இந்த ஃபாலிக்கல் வந்து ஸ்மால் லெவல் ஆன்டல் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். அது வந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் போது 2 to 5 மில்லிமீட்டர் இல்லை 6 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த ஃபாலிக்கலை தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா நிறைய நம்பர்ஸ் இருக்கணும். அதுலேருந்து போயிட்டு ஒரு 15 ஃபாலிக்கல்ஸ் நல்லா டெவலப் ஆகி எக்ஸ் வந்தாதான் நமக்கு வந்து பிரெக்னன்சி சான்சஸ் ஹை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சைக்கிள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது ரியல் ஃபேக்ட். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபாலிக்கல் டு ஓசைட் இண்டெக்ஸ்னே சொல்லுவோம். இப்போ வந்து 20 ஆன்டல் ஃபாலிக்கல் கூட இருக்கலாம். கடைசியில் அந்த எக் எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தான் வந்து மேலுக்கு வந்திருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபாலிக்கல். அதுலேருந்து ஓசைட்ஸ் நிறைய எடுத்து M2 லெவல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 15ங்கிறது ஒரு நம்பர். 15 டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் வந்ததுன்னா பிரெக்னன்சி ரேட்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட். தேங்க்யூ.